முன்பதாக இருந்த ஆளும் திமுக அரசு வந்துட்டு அவங்களுக்கும் இதற்கு முன்பதாக இருந்த ஆளுநர் RN ரவிக்குமான பிரச்சனையே என்ன? மாநில அரசியலை நீங்க தலையிடக்கூடாது, அந்த மாதிரியான பல விஷயங்கள் தான் அங்க போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ போயிட்டு புகார் கொடுக்கறது எந்த அளவுக்கு ஏற்புடையதா இருக்குது? நாட்டுக்கு தாடி நாட்டுக்கு எது கவர்னர் இப்போ கேள்வி கேட்டோம் இல்லையா? அதே கவர்னர் எதிர்த்தது நாங்கள் உண்மைதான். ஆனால் இன்னைக்கு நிலவரப்படி குதிரை பேரம்னா சட்டமன்றம் ஜெயிச்சு 3 மாதம் கூட ஆகலை, எல்லோரும் 3 மாதத்தில் ராஜினாமா பண்ணுறாங்க. இதற்கு எதுனா ஒரு வழி பண்ணுறது கவர்னர் என்ன போய் கேட்டிருக்காங்க, பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. பிஜேபியும் கொடுத்துருக்கு, ஏடிஎம்கேயும் கொடுத்துருக்கு, டிஎம்கேயும் கொடுத்துருக்கு. தாவேகாவின் இளையராஜா கிட்ட போயிட்டு குதிரை பேரத்துல ஈடுபட்டிருக்காரு செந்தில் பாலாஜி. அதோட வழக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கு. வழக்கு போயிட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வமா எந்த ஆதாரமா அதுக்கு இல்லையே. இவங்க சொன்னாங்க அதிகாரப்பூர்வமாக இல்லாமலாம் ஒரு வழக்கு வரைக்கும் அங்க போயிருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எந்தவித ஆதாரமே இல்லாம அங்க ஒரு வழக்கு தொடுக்கப்படும் பொழுது இவங்க நேரடியா போய் எதிர்கொள்றதுக்கான திராணி அவங்கள்ட்ட இருக்குமே. இல்லாம எங்களிடம் திராணி இருந்தும் நாங்கள் ஏன் பதுங்குகிறோம் என்று சொன்னால், இன்று நடக்கும் நாட்டினுடைய அவல நிலைகள் அப்படி இருக்கிறது. மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு திரும்பி ஒரு எலெக்ஷன் வர அளவுக்கு நீங்க தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஆட்சி உருவாக்கி இதுதான் மாற்றமா? அவங்க வெளியில என்ன சொல்லிட்டு வராங்க? தலைமையை குறை சொல்லிட்டு தானே வெளில வராங்க. தாவே இல்ல, மாற்றம் வேண்டும் மக்கள் வாக்களித்தார்கள். இவர் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். எப்படி உருவாக்கணும்? இல்ல, மக்களோட பொதுவான கருத்தை என்ன? அதிமுக திமுக இந்த 2 திராவிட கட்சிகளுமே ஊழலுக்கு ஒரு பெயர் போன கட்சிகளாக இருந்து வருது, கொள்ளை சம்பவங்கள் நடக்குது, அதெல்லாம் மாற்றி ஒரு புதிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து தானே இப்ப தாவேகாவுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. பத்திரிகை.com நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல திமுகவின் காஞ்சிபுரம் மூத்த முன்னோடி கோவிந்த ஸ்ரீனிவாசன் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். இப்போ இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே பெருசா போயிட்டு இருக்கு. திமுக, அதிமுக, பாஜக இவங்க 3 பேருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆளுநர்கிட்ட மனு கொடுத்துருக்குறாங்க. இதனிடையே ஆளுநரும் என்ன பண்ணியிருக்காரு, மக்கள் பிரச்சனை நேரடியாக நீ எங்கள்கிட்ட கொண்டு வரலாம், நாங்கள் சேர்ந்து இணைந்து அதற்கான எல்லா நடவடிக்கையும் ஈடுபடுவோம் அப்படின்னு ஆளுநர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அரசியலமைப்பு சட்டத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் தலையிடலாமா? அதற்கான அதிகாரம் இருக்கா? கவர்னர்கிட்ட அவங்க மனு கொடுத்துருக்காங்க. கவர்னர் மீது நடவடிக்கை எடுக்கிறாரா இல்லையான்றதை பொறுத்து பார்ப்போம். அதே சமயத்தில் மாநிலத்தினுடைய நடவடிக்கையில் கவர்னர் உள்ளே வரக்கூடாதுன்றது ஒரு நிபந்தனை. அதையும் நம்ம யோசிக்கணும். இதனுடைய போக்கு எப்படி இருக்குது பொறுத்து தான் பார்க்கணும். இல்லை, மாநிலத்தின் விஷயங்களுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னா அப்போ ஏன் திமுக, அதிமுக, பாஜக இந்த கட்சிகள் அவர்கிட்ட போயிட்டு மனு கொடுக்கணும்? சரி, நடந்த தவறுகள் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னும் போது அவங்களுடைய குதிரை பேர வியாபாரத்தை அவங்களுடைய இந்த நிலவர அரசியல் களத்தை அவர் புரிதல் பண்ணுறாங்க. தன்னுடைய கஷ்டத்தை போய் மாநில கவர்னர்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னு பொறுத்து தான் பார்க்க முடியும். இல்லை, இதற்கு முன்பதாக இருந்த ஆளும் திமுக அரசு அவங்களுக்கும் இதற்கு முன்பதாக இருந்த ஆளுநர் RN ரவிக்குமான பிரச்சனையே என்ன? மாநில அரசியலை நீங்கள் தலையிடக்கூடாது, அந்த மாதிரியான பல விஷயங்கள் தான் அங்கே போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ போயிட்டு புகார் கொடுக்கறது எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்குது? அன்னைக்கு மாநில அரசியல் நாங்கள் நடத்தும் போது எங்கள் திராவிட முன்னேற்ற கட்சியின் தலைவருமாகிய முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலினுக்கும் கவர்னருக்கும் 7ஆம் பொருத்தம் எல்லாம் நாங்கள் வாதாடி தான் வந்தோம். ஆமாம். அன்றைக்கி ஏன் வாதாடினா அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நெருக்கடி எங்களுக்கு ஏற்படலை. அவர்கிட்ட நம்ம ஸ்டேட்டுக்கு வேண்டிய எல்லா விவகாரத்தையும் தான் அவர்கிட்ட நாங்கள் போராடி பெறத்துக்காக கேட்டமே தவிர, எல்லாத்துலேயும் அவர் மூக்கு நுழைக்கிறாருன்னு கேட்டமே தவிர, அதுக்காக அவருடைய சட்டத்திட்டங்கள் மீறி நாங்கள் ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு எது கவர்னர் இப்போ கேள்வி கேட்டோம் இல்லையா? அதே கவர்னர் எதிர்த்தது நாங்கள் உண்மைதான். ஆனால் இன்றைக்கி நிலவரப்படி குதிரை பேரம்னா பணத்தால் எதையும் வாங்க முடியுன்ற நிலைமைக்கு நாடு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறது. சட்டமன்றம் ஜெயிச்சு 3 மாதம் கூட ஆகலை, எல்லோரும் 3 மாதத்தில் ராஜினாமா பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை இப்படியே போயிட்டு இருந்தால் மக்கள் குதிரை பேரமாக மாறிவிட்டது என்று அரசியல் தலைவர்கள் அஞ்சி இதற்கு எதுனா ஒரு வழி பண்ணுறது கவர்னர் என்ன போய் கேட்டிருக்காங்க, பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. பிஜேபியும் கொடுத்துருக்கு, ஏடிஎம்கேயும் கொடுத்துருக்கு, டிஎம்கேயும் கொடுத்துருக்கு. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இல்ல, அப்ப குதிரை பேரத்தை தாவேகா மட்டும் தான் பண்ணுதா? இந்த ஆட்சியில தான் பண்ணலையா? எங்க ஆட்சியில குதிரை பேரமே கிடையாது. சொல்லுங்க, எதனா இருந்தா சொல்லுங்க நீங்க. இல்ல, இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா தாவேகாவின் இளையராஜா கிட்ட போயிட்டு குதிரை பேரத்துல ஈடுபட்டிருக்காரு செந்தில் பாலாஜி. அதோட வழக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வமா வழக்கு போயிட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வமா எந்த ஆதாரமும் அதுக்கு இல்லையே.
இவங்க சொன்னாங்க அதிகாரப்பூர்வமாக இல்லாமலாம் ஒரு வழக்கு வரைக்கும் அங்க போயிருக்கும். இல்லைங்க, வழக்கு வரைக்கும் போயிருக்கு. அதிகாரப்பூர்வமாக எங்கள் செந்தில் பாலாஜி அப்படி போய் ஒரு ஆள் போய் கவர்மெண்ட்டை கவுத்துற முடியுமா? குதிரை பேரம் பண்ணி அப்படியே இன்னும் ஆஜராகல. எங்க அவருடைய தம்பி அசோக்குமாரும் செந்தில் பாலாஜியும் இன்னும் ஆஜராகலையே. சட்டங்கள் சில நேரங்கள் கடுமையாக இருக்கும், சில நேரங்கள் சந்தர்ப்பவாதமும் ஏற்படும். அதனால் அவர்கள் தன்னை தக்க வைத்துக் கொள்ளவும் தன்னுடைய திறமையை நிரூபிக்கவும் அவர்கள் டைம் கொண்டு பதுங்கி இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். வெற்றி பெற வேண்டும், அந்த வேதனையிலிருந்து வெளியே வர வேண்டும், அதற்காக அவர்கள் காத்திருக்கலாம். இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித ஆதாரமே இல்லாமல் அங்கே ஒரு வழக்கு தொடுக்கப்படும் பொழுது இவங்க நேரடியாக போய் எதிர்கொள்றதுக்கான திராணி அவங்கள்ட்ட இருக்குமே, இல்லாமல் இருக்காது. எங்களிடம் திராணி இருந்தும் நாங்கள் ஏன் பதுங்குகிறோம் என்று சொன்னால், இன்று நடக்கும் நாட்டினுடைய அவல நிலைகள் அப்படி இருக்கிறது. இல்லை இப்போ திமுக தான் வந்து குதிரை பேரத்தை தொடங்கி வச்சது அப்படின்னு நேரடியாகவே அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு. இதை எதிர்த்து பேச முடியுமா திமுக? செங்கோட்டையன் அவர்கள் சொல்லும் கருத்துக்கு நான் ஒன்றே ஒன்று தான் கேட்பேன். திமுக எந்தெந்த காலகட்டத்தில் எப்பொழுது எந்த நிலையில் குதிரை பேரம் செய்தது சற்று புள்ளி விவரத்தோடு சொல்லலாம். பத்தாம் போக்கில் சொல்லக்கூடாது. நாங்கள் எங்களுக்கு அதை பற்றி கவலை, எங்களுக்கு என்ன கவர்மெண்ட், இப்போ நாங்கள் வந்து இப்போ ஜெயித்தோம், மக்கள் எங்களுக்கு வந்து ஃபுல் மெஜாரிட்டி கொடுக்கல, எங்கள் தலைவர் சைலண்ட்டாக எங்களுக்கு வேணான்ட்டு ஒதுக்கிட்டார். ஓபிஎஸ் எதுக்கு திமுக போனாரு? ஓபிஎஸ் எதுக்கு திமுக போனாரு? ஓபிஎஸ் தன்னுடைய தனக்கு மரியாதை கடையில் இங்கே வந்தார். அப்போ இது வந்து குதிரை பேரம் கிடையாது, அது குதிரை பேரம். அவர் ஆட்சி எங்க இப்போ ரெண்டு நிலைப்பாடு இருக்குது. ஆட்சிக்கு முன்னால், ஆட்சிக்கு பின்னால். ஓபிஎஸ் வந்தது ஆட்சிக்கு முன்னால். அவர் என்ன நினச்சாரு, நமக்கு ஏடிஎம்கேல மரியாதை இல்லை, பிஜேபியிலும் மரியாதை இல்லை, டிஎம்கேக்கு போன ஒரு அந்தஸ்து கிடைக்குன்னு அவர் இங்கே வந்தார், அண்ணன் ஓபிஎஸ். அதனால் நாங்கள் வரவேற்றுக்கணும், அது ஒரு மனப்பான்மை. ஆனால் வெற்றி பெற்றவுடன் உனக்கு கூட்டணி இல்லை, கூட்டணிக்கு தேவையான எம்எல்ஏக்கள் இல்லை என்ற ஒரு காரணத்திற்காக வரவங்களாம் வா வான்னு கூப்பிட்டு தெருக்கடை மாதிரி வச்சுக்கணும். நாங்கள் ஆள் பிடிக்கல, எங்கள் கட்சிக்கு ஆள் பிடிக்கிற வேலையும் எங்களுக்கு இல்லை. செந்தில் பாலாஜி போய் ஒருத்தர் போய் கேட்டார்னு சொன்னாங்க, அவர் காவல்துறை உடனடியாக போட்டு உடனே கேஸ் போட்டு இங்கே தேடிங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த வேகம் மற்றதில் இல்லையே. இப்போ இது செந்தில் பாலாஜி காட்டுற வேகம் இல்லையா? இல்லை, வராதிங்க, யாரும் வராதிங்க, தாவேக்காக்கு யாரும் வராதிங்க, எங்களுக்கு இருக்கிற வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், வரும்போது வாங்க, ராஜினாமா பண்ணிட்டு அவசியம் வர வேண்டிய அவசியம். அவங்களுடைய பெரும்பான்மை நிரூபிச்சு ஆகணும். தாவேக்கா அவங்களுடைய பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் பொழுது அவங்க எப்படி வராதிங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்காக ராஜினாமா பண்ணிட்டு வரணுமா? மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு திரும்பி ஒரு எலெக்ஷன் வர அளவுக்கு நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஆட்சி உருவாக்கி இதுதான் மாற்றமா? அவங்க வெளியில என்ன சொல்லிட்டு வராங்க? தலைமையை வந்து குறை சொல்லிட்டு தானே வெளில வராங்க. தாவே இல்லை, மாற்றம் வேண்டும், மக்கள் வாக்களித்தார்கள். இவர் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். எப்படி உருவாக்கணும்? எப்படி உருவாக்கணும்? கம்யூனிஸ்ட்டை கூப்பிடணும், எல்லாரையும் கூப்பிட்டீங்க, அவர் நடத்தின்னு இருக்காரு. இப்போ அவர் ஒன்றும் இல்லாத போயில்லை. அதுக்காக அவசரமாக வந்து ராஜினாமா பண்ண வேண்டிய விவகாரங்கள் அந்த மக்களை வந்து இப்போ ராஜினாமா பண்ணவங்களுக்கும் பிரச்சனை, வாக்களித்த மக்களுக்கும் பிரச்சனை, அந்த தொகுதி மக்களும் இன்றைக்கி வந்து எல்லாம் வேதனைப்படுறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது யார்? அதுவும் திமுகவா? என் கேள்வி. இல்லை, இப்போ தாவேக்கா என்ன சொல்றதுன்னா, நீங்கள் அதிமுகலேருந்து வந்தால் நாங்கள் எல்லாருக்குமே அமைச்சர் பொறுப்பு கொடுப்போம்னு சொல்ல முடியாது. உங்களுக்கான பொறுப்பு என்னவோ அதை நாங்கள் உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், உங்களுக்கு என்ன செய்யணும்னு நாங்கள் தாவேக்கா தரப்புலேருந்து செய்வோம் அப்படின்னு நேரடியாக தான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஆனால் அதிமுகலேருந்து வந்தீங்கன்னா நாங்கள் எல்லாருக்கும் பொறுப்பு தர முடியாது, ஆனால் வாங்கன்னு நீங்கள் கூப்பிட்றீங்க. என்ன, அதிமுகவில் தான் இருக்காங்க போகிறதுக்கு, வேறு எங்கேயும் இல்லை உங்களுக்கு. அப்போ அதிமுகவில் கூப்பிட்றீங்கன்னா என்ன காரணம்? அதிமுகல எம்எல்ஏக்கள் எல்லாம் ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கா வராங்க இல்லையா? எல்லாம் பதவி. அப்ப அவங்களுடைய காரணம் என்னவா இருக்கும்? எல்லாமே பதவியோட போதை தான். இப்போது எடப்பாடியார் ஒரு பொதுச்செயலாளர் அந்த கட்சியில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இன்னும் குடிமொழி போல் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, இன்னும் 55 60 அமாவாசை, இன்னும் 53 அமாவாசை இருக்குன்னு வச்சுங்க கவர்மெண்ட் இருக்கிறதுக்கு. எங்கள் பாணியில் சொல்லணும்னா எவ்வளோ பொறுக்கலாம் ஏடிஎம்கேருங்க. அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வேகம்? எதற்காக இங்கே வரீங்க? ஏடிஎம்கே பார்த்து நான் கேட்குறேன், எதற்காக நீங்கள் அவர்களை உடனடியாக ராஜினாமா பண்ண சொல்கிறீங்க? இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இது என்ன வியாபாரம்? தமிழகத்தில் புதிய வியாபாரமா? இந்த வியாபாரம் தான் மாற்றமா? இதுதான் முன்னேற்றமா என்று நான் கேட்கிறேன். இல்லை, இப்போ இவங்க அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறாங்கன்னு சொல்கிறீங்க, அதுங்களுடைய தலையீடும் வந்து ஆளுநர் வைக்க முடியாது. அப்படிங்கும் பொழுது ஒரு இணை அரசை நடத்துவதற்காக விரும்புகிறாரா ஆளுநர் இந்த இடத்துல? ஒரு இணை அரசை அவர் ஆளுநர் வந்து தமிழ்நாட்டில் வந்து இணை அரசை நடத்தலாம் என்று நினைத்தால் அது எடுபடாது. ஏன் என்று சொன்னால் தமிழகத்தை பொறுத்தவரை வேற்றுமைகள் பல இருந்தாலும் மத்திய சர்க்காரை எதிர்ப்பது அனைத்து கட்சிகளுக்கும் ஒரே நடைமுறை தான். இப்போது அவர் வந்து போய் தனியாக போய் செயல்பட்டார்னு உதயநிதியும் எங்கள் தலைவர் உதயநிதியும் குரல் கொடுக்கிறார், எல்லாம் குரல் கொடுக்குறாங்க. அதனால் அவர் கவர்னர் ஏற்றுக்கின்ற தலையெழுத்து கிடையாது.
அவருக்கு என்னவோ அந்த மரியாதையில் அவர் இருக்க போகிறாரு. ஆனால் இவங்க ஏன் இந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்க? இப்போ இன்றைக்கி அதை தொடர்றீங்க, நாளைக்கு இப்போ திமுகவில் ஒருத்தன் வரான்னு ஓப்பனாக சொல்கிறேன். எங்கள் கட்சியிலையும் வராங்க, எங்கள் கட்சிக்காரங்க யாரும் போக மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கூப்பிடுங்க. ஏன்னா பத்திரிக்கை எல்லாமே உங்கள் கையில் இருக்குது, எதை வேணாலும் சொல்லலாம். நீங்கள் நாளைக்கு என் பேர் ஒரு எஃப்ஐஆர் போட்டு பண்ணும்போது நான் நிரூபிக்கணும்னா வெளியே வரணும், நான் பதவி தான் ஆகணும். ஏனென்றால் இன்று இருக்கும் காலகட்டத்தில் சட்டம் சரிந்து விட்டது, சமுதாயம் சாக்கடையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இல்லை, இப்போ திமுகலேருந்து நான் வெளில வரேன் அப்படின்னு வந்து நேரடியாக வந்து விசிகா சொல்லலை எந்த இடத்துலையும். நான் ஆதரவு கொடுக்குறேன், ஏன்னா வந்துட்டு இங்கே மத்திய அரசோட அதிகாரம் அவங்களுடைய விஷயம் இங்கே உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு வெளிப்படையாகவே விசிகாவின் திருமாவளவன் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது எந்த இடத்துல நான் கூட்டணியில் இல்லைன்னு சொல்லலை. ஒவ்வொரு விஷயமே நான் வந்துட்டு என்ன பண்ண கேட்டு தான் பண்ணுறேன். ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒவ்வொரு நிகழ்வையுமே நான் வந்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேட்டுட்டு தான் செய்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் தான் வெளிப்படையாக திமுக சார்பாக தான் நீங்கள் சொல்லப்படுது கூட்டணியில் அவங்க இல்லை அப்படின்னு. காங்கிரஸ் கட்சியை தவிர மற்ற கட்சிகள் எல்லாம் ஆதரவு மட்டும்தான் கொடுத்தாங்க. ஆனால் இங்கே வெளிப்படையாக சொன்னது யார்? அப்போ திமுக தான் வெளியேற்றுதா? இத்தனை வருடமாக இத்தனை காலங்களாக தனக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகளை திமுக தான் வெளியேற்றுதா? திமுக யாரையுமே வெளியேற்றவில்லை. அதாவது அந்த ஸ்டாண்டில் நிற்கும்போது இவங்களாம் ஒரு கூட்டு முயற்சி பண்ணுறாங்க. வேறு ஒரு பிஜேபியோட ஆட்சி வந்து இங்கே நடக்கக்கூடாது, அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை, அவையெல்லாம் நம்ம போய் அவங்களுக்கு போய் கூட்டணியில் போய் சேர்ந்து கொடுக்கலான்னு போகிறாங்க. அது அந்தந்த தலைவருடைய மனநிலை. அது எங்கள் தலைவர் வந்து குறுக்க நிற்க முடியாது, சரி போங்கன்னு சொல்லிட்டாரு. போயிட்டீங்க, போன பிறகு அங்கே போய் நாங்கள் வெளியே இருந்து ஆதரவு கொடுப்போன்னு நீங்கள் அப்புறம் மற்றதெல்லாம் நடந்ததெல்லாம் நாட்டு மக்களுக்கு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது. அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது, அமைச்சர் பதவியை கொடுக்கக்கூடாது நாங்கள் சொல்லலை. எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அதனால் எங்களால் வந்து எங்களுடைய ஒரே கொள்கை என்ன ஆரம்பித்தது, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. ஏன் சுயாட்சின்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் சுயமாக ஒரு கவர்மெண்ட் இருந்தால் தான் ஒரு முதல்ல நல்ல முடிவு எடுக்க முடியும். அதில் கூட்டணிகளை வைத்து கொண்டால் அதில் ஜாதி பேதங்கள் வரும், மத மாற்றங்கள் வரும். சில நேரத்தில் சட்டத்தை வந்து பாதிக்கக்கூடிய அளவில் கட்சி நாடு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் தன்னிச்சைய சோலோவா. அதனாலதான் வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு கிடையாது அப்படின்னு நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க. ஒரே ஸ்டாண்டு தான் எங்களது, கூட்டாட்சி கிடையாது, நிலையான ஒரு ஆட்சி. அது தலைவர் எடுக்கிற சட்டம் தான், அது தப்பு ஒன்றும் இல்லையே. இல்லை, இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு ஏற்கனவே அறிவித்து முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வராக வந்து இப்போ அமைச்சர் பதவியும் கொடுத்துருக்காங்க. இப்போ விசிகாவின் வன்னியரசர்கள்லாம் அமைச்சர் பதவி கொடுத்துருக்கு. இது எல்லாருமே சமுதாயத்தில் மக்கள் எல்லாம் பாராட்டுறாங்க இல்லையா? இவ்வளவு காலம் நடக்காத ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு, அதிகாரத்தில் பங்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு இதை ரொம்ப பெருமிதமாக பார்க்குறாங்க. நான் அப்படியே உங்கள் கணக்கு ஒரு வழியாக வரேன். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து டிமாண்ட் வரும்போது இவங்க உள்ளே போயிட்டாங்க, இவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இதே நிலைப்பாட்டில் கலைஞர் ஒரு வாட்டி ஜெயிக்கும் போது 98 சீட்டு தான் நாங்கள் வந்தோம். அன்றைக்கி பாமக டாக்டர் ஐயா ராமதாஸ் எங்களுக்கு வந்து கூட்டணியில் வந்து கொடுத்தாரு, காங்கிரஸ் கொடுத்தாங்க. அன்றைக்கி அவங்க எந்த வித நிலைப்பாடும் நாங்கள் வந்து யாருக்கும் மந்திரி கொடுக்கல, யாருக்கு எதுவும் கொடுக்கல. எங்கள் தலைவர் கலைஞர் மட்டும்தான் அரசியல் நடத்தினார். அப்போ யாரும் ஆயத்தேர்ந்து எங்களுக்கு இது கொடுன்னு கேட்கல. ஏன்னா அரசியல் நடத்தணுன்னா ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை உணர்ந்து வேணாம், தலைவருக்கு தொல்லை கொடுக்கூடாது, நல்லா நடத்தல்ட்டோன்னாங்க. அந்த மாதிரி போயிருந்தது. இன்றைக்கி இவர்கள் வந்து அரசியல் நடத்தணுன்ற நிலைப்பாட்டில் தள்ளப்பட்டிருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து வேறு எதுவும் ஆள் இல்லை அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால இவங்க வந்து இன்றைக்கி வந்து எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்டு. இல்லை, ஆள் இல்லை அப்படிங்கிறத தாண்டி ஒற்றை தலைமை அப்படிங்கிறத தாண்டி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இது ஒரு அப்படிங்கிறத வந்து தாவேகா முன்னெடுத்திருக்கு. இப்போ இல்லை மேடம், இது எந்த விதத்தில் மாற்றம்? சரி, நீங்கள் மாற்றம் பண்ணி கூப்பிட்டீங்க, அத்தோடு நீங்கள் நிற்கலையே. அடுத்த ஒரு இயக்கத்தில் இதுவும் வாங்கணும்னு கூப்பிட்டே இருக்கீங்களே, அது என்ன மாற்றம்? இப்போ திமுக வாய்ப்பு கிடைச்சா கூப்பிட மாட்டீங்களா? நாங்களும் கூப்பிட மாட்டோம். எங்களை தேடி வந்தால்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் தானாக போய் யாரையும் கூப்பிட மாட்டோம். ஒன்று இப்படி செய்திருக்கலாம், அவர்கள் அதிகமாக ஜெயித்து இவர்கள் குறைவாக ஜெயித்து வெற்றி பெற்ற காரணத்தினால் முதல்லயே எடப்பாடியார் அவர்கள், ஆனால் அந்த கட்சியை பற்றி நம்ம பேசக்கூடாது, இவர்கள் அவர்களை நோக்கி சென்று அவர் அமைத்திருந்தால் அது எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? இந்த தமிழ்நாடு மக்கள் அதையும் தான் வேடிக்கை பார்த்துருக்கோம். அதையும் வேடிக்கை பார்க்கும், இதையும் வேடிக்கை பார்க்கும். நாளைக்கு 2 பேரும் வாபஸ் வாங்கிட்டு இதே விஜய் வெளியில் இருந்து ஆட்சி கவர போகுதுன்னா டிஎம்கே ஆதரவு கேட்டால் நாங்கள் கூட கொடுக்க எங்கள் தலைவர் எப்படி போடுவார்னு எங்களுக்கு தெரியாது, சொல்கிற நிலைப்பாட்டை. ஆக நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் காலங்கள் மாறும், அந்தந்த சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி தான் மாறும். அவரை நாங்கள் குறை சொல்லவில்லை. வெற்றி பெற்றவுடன்
தன்னுடைய வெற்றியை வைத்துக்கொண்டு தக்க வைத்துக்கொண்டு என்ன நாட்டுக்கு செய்ய வேண்டும், மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி அடுத்த வேகத்தில் மக்களுக்கு கஷ்டங்களை தீர்க்க வேண்டும் என்று நினைத்து நடத்தியிருந்தால் இந்த சர்க்காரை பாராட்டியிருக்கலாம். ஜெயித்து 60 நாள் ஆகிறது. விவசாய பிரச்சனை, படித்த மாணவர்கள் பிரச்சனை, அடுத்து எந்த பிரச்சனையும் இன்னும் சென்றாகல. ஏன் நேற்று போட்ட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இது வரைக்கும் ஆளுங்கட்சியிலையோ ஏடிஎம்கேலையோ டிஎம்கேலையோ இது வரைக்கும் முன்ன ஆண்ட கட்சிகள் எல்லோரும் அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போடுவாங்க. அது சீனியாரிட்டி பேசிக்கல அதுக்குன்னு ஒரு தக்க ரிசர்வ் கோட்டா இருக்குது. அந்த மாதிரி தான் போடுவாங்க அந்த அமைப்புகளை. திடீர்னு போட்டாங்க. போட்டது யாருன்னு பார்த்தா அதில் யாரோ வந்திருக்காங்க, யாரோ ஒருத்தர் அடுத்துணுன்றாங்க, ஒருத்தர் பணம் வாங்கிட்டாங்கன்றாங்க. நாங்கள் நேர்மையான ஆட்சியை தருவோம் என்று சொன்னார் மாண்புமிகு தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள். இன்று பார்த்தா பணம்லாம் வாங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதுவும் வெட்ட வெளிச்சமாக பத்திரிகைகள் தான் வருது. அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நியமன முறைகேடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்போ இந்த நியமன முறைகேடு இதற்கு முன்பதாக இருந்த அரசு ஆட்சியில் இல்லையா? எங்கள் ஆட்சியில் கிடையாது, அதிமுக ஆட்சியிலும் கிடையாது. நியமன முறைகேடு என்பது கட்சிக்காக ஒதுக்கப்பட்ட பதவிகள். ஓப்பனாக சொல்ல நான் இங்கே சொல்கிறோம், அந்த கட்சிக்காக அவங்க ஆளுகளை போடுவாங்க. அதுலேயும் சில இல்லை, மக்களோட பொதுவான கருத்தை என்ன? அதிமுக திமுக இந்த 2 திராவிட கட்சிகளுமே ஊழலுக்கு ஒரு பெயர் போன கட்சிகளாக இருந்து வருது, கொள்ளை சம்பவங்கள் நடக்குது. அதெல்லாம் மாற்றி ஒரு புதிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து தானே இப்போ தாவேகாவுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் மாற்றத்தை கொடுக்க இதில் எப்படி நீங்கள் முறைகேடு இல்லைன்னு சொல்ல முடியும்? நீங்கள் ஊழல் பண்ணாத ஒரு ஆட்சி இப்போ ஊழல் பண்ணிட்டீங்களே. இப்போ பப்ளிக் ப்ராசிக்யூட் போடுறதுல ஊழல் ஆகிப்போச்சே. அது எப்படி பண்ண போகிறீங்க கேட்டால் இங்கே வாங்கலை அங்கே வாங்கலை, ஒரு 10 நாள் பொறுத்து வேறு என்ன டிவைட் பண்ணி விடுவீங்க. போட்டது தானே, பணம் வாங்கினது தானே. சொல்லுங்கள், வாங்கலும் சொல்லுங்கள். இல்லை, நாங்கள் யாரும் பணம் வாங்கவில்லை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போட்டதில்ல என்று சொல்லுங்கள். அவங்க தாவேக சேர்ந்தவரே ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. அவங்க வழக்கறிஞரே இது தவறுன்னு போட்டிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் கட்சி சார்ந்தவர் ஒருவர் இட்டு போடுறாரு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எல்லாத்துக்குமே தாவேக தலைவி எப்படி பொறுப்பேற்க முடியும்? என்னங்க, எல்லாத்துக்குமே தாவேக தலைமை எப்படி பொறுப்பேற்க? தலைமை தான் பொறுப்பேற்க வேண்டும். தெரியாமல் கூட நடந்திருக்கலாம். இல்ல, தெரியாமல் நடந்திருந்தால் 2 நாளில் இவ்வளவு விவகாரம் வெளியே வரும்போது தலைவருக்கு தெரிந்து அதற்கு உண்டான தீர்வை காண்பதுதான் தலைவர். தலைவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காதுமா. தலைவர் கவனத்துக்கு கொண்டு போகணும். அப்போ கொண்டு போகலையா தலைவர் கவனத்துக்கு? அப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? தலைவருக்கு தெரியாம எல்லாம் நடக்குதா? இல்ல, இப்போ முதல்வர் கவனத்துக்கு போகும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பாக இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னா அவர் தரப்புல சொல்லுவாரு. நடவடிக்கைன்னா எப்போ எடுக்குது? எல்லாத்தையும் போட்டு முடிச்சு பணத்தை வாங்கிட்ட பிறகு அடுத்தது வேற ஒன்றுக்கு போகும்போது இதுக்கப்புறம் என்ன வரும்? அறங்காவலர் வரும், கோவில் நிர்வாகத்தெல்லாம் போட போறீங்க. அதுவும் இந்த மாதிரி. அப்புறம் உங்களுக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? எங்களுதில் அந்த மாதிரிலாம் வாங்கி போடலையே. நாங்கள் சொல்கிறோங்க, 5 ஆண்டு காலங்கள் தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆண்டார். இது ஒரு நல்ல அரசு. அந்த மாதிரி யாராலையும் ஆள முடியாது. இது ஆரம்பமே தள்ளாடுது. இந்த தள்ளாடுறது எப்படி நிற்க போகிறீங்க? உங்களுக்கு எவ்வளோ எம்எல்ஏ வேணும் ஒன்று பேசி முடிச்சிடுங்க. அதை டீலை முடிச்சிடுங்க. எனக்கு இவ்வளோ எம்எல்ஏ ஒன்று கொடுத்து கட்டாக பண்ணி விட்டுடுங்க. இல்லையா மொத்த பேரும் ஸ்வைப் பண்ணி இட்டுங்க. எல்லாம் வாங்க, எல்லோரும் வாங்க நாங்கள் வாங்க எல்லாம் ஒன்றா இல்லைன்னு சொல்லி எடுத்துங்க. எதுனா ஒன்று செய்யணும். இல்லை, எதை செய்ய போகிறீங்க? இல்லை, இப்போ எம்எல்ஏக்கள் இடைத்தேர்தல் வரப்போகுது இல்லையா? இந்த இடைத்தேர்தலை நீங்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அதிமுக இன்பதுரை மனு கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இங்கே குதிரைபேரம் நடந்திருக்கு, அதனால இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு அவரு ஒரு பக்கம் பேசி வர்றாரு இல்லையா? இப்போ இந்த மனு எந்த அளவுக்கு எடுபடும்? அதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கா? அவருடைய கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி வாக்களித்தார்கள். அவர் கட்சியினுடைய குரடா. அதனால் தன்னுடைய கட்சியினுடைய தலைமைக்கு பங்கம் விளைவித்தார்கள் என்று அவர் ஒரு ரிட்டை போட்டிருக்காரு. அந்த ரிட்டின் மீது சட்டங்கள் என்ன சொல்லுதோ, சட்ட நடவடிக்கை என்ன செய்தோ அதை பொறுத்து தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இது சட்டசபைக்குள்ளே வர சட்ட சிக்கல். இதை உடனேயும் எடுத்து பத்திர முடியாது. இதுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கே 10 வருஷம் ஆகலாம் இந்த கோர்ட்டில். அதுக்குள்ளே கவர்மெண்ட்டே மாறிடும். இல்லை உடனே சூட்டு நாளைக்கே கூட கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்து விசாரிக்கலாம். 2ம் நடக்கலாம். இப்போது அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கு அவங்க வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு திரும்பவும் அந்த தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்படுமா? வேட்பாளராக அவங்க அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி அறிவிக்கப்பட்டால் இப்போ மதுராந்தகத்தில் மீண்டும் அவங்க குமரவேல் நின்னாங்க, மரகதம் குமரவேல் திரும்பவும் அவங்க வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? ஏன்னா அதிமுகலேருந்து இப்போ தாவேக்காவுக்கு போயிருக்காங்க. அப்போ முகம் அங்கே மாறுபடுமா? இப்போ அதிமுகவின் மரகதம் குமரவேல் இருந்த ஒரு முகம் இப்போ தாவேக்காவுக்கு போகும்பொழுது அந்த முகம் அங்கே மாறுபடுமா? நான் அரசியல் உண்மையை யதார்த்தமாக சொல்கிறேன். இதில் நான் பொய் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் மூத்த அரசியல்வாதி. நான் எங்கள் பெரியவரோட நான் இருந்தவன். எனக்கு பயம்லாம் இல்லை. மரகதம் குமரவேல் என்பவர் ஒரு நல்ல வேட்பாளர்.
அந்த அம்மாவுக்கு ஒரு செல்வாக்கு வச்சுருந்தாங்க. இந்த அலையில் அந்த அம்மா தான் ஜெயித்தாங்க. ம். அந்த அம்மா வந்து மதுராந்தகத்தில் ஜெயிச்சதுக்கு காரணம் அந்த அம்மாவுடைய ஃபீல்டு ஒர்க்கு அந்த அம்மா வந்து ஜெயிச்சிட்டாங்க. திரும்ப அந்த அம்மாவை கொடுக்குறாங்கன்னும் போது அவங்களை சார்ந்த நபர்கள் அவங்களை தக்க வைத்து கொள்ளும்பொழுது இது ஆளுங்கட்சி இல்லையா? ஏற்கனவே விசில் வந்து அங்கே வந்து தோற்று போயிருக்கு. ஆமாம். கவர்மெண்ட் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இல்லை மாற்றம் வேண்டும், இந்த ஆட்சி இந்த 40 நாளில் ஒன்றும் செய்யலை அப்படி மாற்றி ஓட்டு போட்டு வெற்றி பெற வைக்கலாம். இதனுடைய கலை நிலவரத்தை வந்து நான் கரெக்டாக சொல்ல முடியாது. நன்றி, வணக்கம்.